இப்ப சீமான் மாதிரி ஆட்கள் போலி தமிழ் தேசியம் பேசிட்டு வர்றாங்க. அப்ப அதை உடைக்க வேண்டியதா இருக்கு. இன முரண்களை உண்டு பண்ற மாதிரி சீமான் மாதிரி ஆட்கள் போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க. அதை உடைக்க வேண்டியதா இருக்கு. அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. அதனால நாங்க இப்ப தமிழ் தேசியம் பேசியாக வேண்டும் அப்படின்னு திரும்ப பதிவு செய்யறாரு. தேவையில்லாத என்ன கிளப்பிக்கின்னு இருக்குவானா தெரியல. அப்ப ஒருவேளை நாளைக்கு திருமாவளவன் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுல அப்படிப்பட்ட அறிவிப்பு கொடுக்க போறாரோ, இனிமே நாங்க திராவிடத்து கூடயோ தேசியத்து கூடயோ உடன்பட மாட்டோம், தமிழ் தேசியம் என்றால் இந்திய அரசியல் சட்டத்துக்கு உள்பட்டு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ போவது போலி தமிழ் தேசியம். அப்ப இதுதான் உண்மையா இதுதான் தமிழ் தேசியம் என்றால், அப்ப நாளைய மாநாட்டுல இப்படிப்பட்ட அறிவிப்பு ஒருவேளை அப்படி அறிவிச்சா மிக்க மகிழ்ச்சி. அந்த போராட்ட களத்துல ஆயுதம் தாங்கிய களத்துல நான் உயிர் கொடை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அங்க போய் கரும்புலிகள் மாதிரி என்ன வேணாலும் பயன்படுத்திங்க, நான் வரேன். இனிமே மீண்டும் அந்த இடத்துக்கு வர முடியாது. எதிர்காலம் உங்களை தமிழின துரோகி பட்டியல தான் வரலாறு பதிக்கும். இது ராமதாஸுக்கும் பொருந்துமா இப்ப நீங்க சொல்றது? ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஐயா வந்துட்டாருன்னாக்கா உடனே இவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போவார்னு நினைக்கிறீங்களா? சாதி கட்சினீங்க, குடிசை குளத்தினீங்க, மரம் வெட்டினீங்க, காதல் நாடக காதலா, அதுக்கு இவங்க துணை நின்னாங்க, அதனால பல்வேறு இழப்புகள்லாம் சந்திச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க திருப்பி. அப்ப இவருக்கு பேச தெரியும். அந்த சாதி கட்சி பாமக எட்ட போடுதுங்க, அது வேற பாமக. அந்த பாமகவுல தான் இதெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் எட்ட போட்டாங்க. இப்ப தூய்மையான பாமக ஐயா கிட்ட இருக்கு. ஐயாவே அந்த சாதி வெறி பாமக பிடிக்கலன்ட்டு தான் அதை ஒதுக்கி விட்டு எட்ட விட்டாரு. இல்ல தனி மனிதர் தேவையில்லை. இப்ப இதே திருமாவளவன் தனி மனிதர் சீமான் பெயரை கூட சொல்லாம ஆனா போலி தமிழ் தேசியம்ங்கிறாரு, கருத்தியல் ரீதியா பேசுறாருல. அந்த திருமாவளவனுக்கு கூட வலுவான ஒரு பதில் நேரடியாக நாம் தமிழர் தலைமையில இருந்து வரமாட்டேங்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், சீமான் பதில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாதா? இவங்க அத்தனை பேருடைய கருத்து என்னன்னாக்கா, உடனடி கேடு விளைவிக்கக்கூடிய திமுக பொறுப்புல இருந்து நீக்கணும்னா நம்ம எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறாங்க. மறுநாளே சாராய கடை இந்த தமிழ்நாட்டுல முற்றிலும் அகற்றப்படுமா? மாத்துறதுக்கு சீமானுக்கு ஒரு நேரம் தேவைப்படும்ல. அவரும் வந்த உடனே இதெல்லாம் மாத்திர முடியாதுல்ல. அதுதான் சொல்றா, சீமான் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றது இல்லை, அதுதான் அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றங்கிறாரு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் ஐயா சாரங்கபாணி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் சூழலில் திருமாவளவன் மற்றும் ராமதாசனுடைய நிலைப்பாடுகள் மற்றும் அவர்களுடைய கடந்த கால நிலைப்பாடுகள் குறித்து அவரிடம் கேட்டறிவோம், விவாதிப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். டிஎன் மீடியாவுக்கும் ஊழியர்களுக்கும் இதை செவிமடுக்கின்ற வயந்தழி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஐயா, இப்போ நம்ம பார்க்கிறோம், திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. பாமக எந்த கட்சியில இருக்கோ அந்த கட்சியில நான் போய் சேர மாட்டோம், அது ஒரு சாதி கட்சியுடன் விமர்சிச்சிருந்தாரு. இப்போது பாமக திமுகவுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அவர்கள் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளா இருக்கு. இதுக்கு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பேசி சமரசம் பண்ணிக்குவாங்க, திருமாவளவனும் ராமதாசும், அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு விசிக காரங்க எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க செல்வ பெருந்தகைக்கு. இந்த ஒருவேளை இப்படி அமைந்தால் அந்த சூழல் எப்படி இருக்கும்? திருமாவளவன் அதை எப்படி அதை கையாளுவார்? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சிக்கல் இல்லையே. அது முரண்படுறதும் முரண்ல இருந்து தனியறதும் அது இயல்பு அவருக்கு. திடீர்னு பார்த்தா தமிழ் தேசியம் பேசுவாரு, நாங்க தான் தாங்கணும், ஆதரவு போடணும். அது ஒரு காலத்துல இருந்தது, அது நம்ம மறுக்க முடியாத உண்மை. அதை எல்லாமே சீரழிக்கக்கூடிய அளவுக்கு பின்னால அவருடைய செயல்பாடு இருந்தது.
அந்த கோர கொலையை செய்த ரத்தம் தோய்ந்த தமிழருடைய குருதி ரத்தம் தோய்ந்த அந்த ராஜபக்சனுடைய கைகளை பற்றி குலுக்கி விட்டு வந்த பிறகு அதோடு அந்த உழைப்பெல்லாம் மதிப்பீடு அற்றதாக போய்விட்டது. விடுதலை சிறுத்தைகளினுடைய துவக்கம் தமிழ் தேசிய கட்சிங்கிறது தான். அப்படிதான் பாமகவும். இவங்க 2 பேரும் திராவிடத்துக்குள்ள இருக்கிறதுக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அங்கே இருந்துட்டு போகலாம. இப்ப இதே பறையர் குடியை சேர்ந்தவங்களோ இல்ல வன்னியர் குடியை சேர்ந்தவங்களோ திமுகவிலேயோ அண்ணா திமுகவிலேயோ இல்லாத இருக்காங்க. அப்ப தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசியம் இந்த திராவிடத்துக்கு எதிர்நிலை அப்படிங்கிறது தானே. இன்னைக்கு கேட்டீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இடையில ஒரு தடவை வெளியில வராங்க. இதே திருமாவளவன் வெளியே வரும்போது கண்ணாடி வெறியன் கட்டு வெறியன்னு சொல்றாரு. இப்ப அந்த வெறியனோட தான் இப்ப திரும்பி இணைஞ்சிருக்காரு. சாதி கட்சி, குடிசை கொளுத்தி, இன்னும் ஏதோ பல்வேறு சொல்லாடல்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காரு. இவங்க ஜாதி இல்லாத கட்சி மாதிரியும் அது மட்டும்தான் ஜாதி கட்சிங்கிற மாதிரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி சாதி கட்சின்னு சொல்லுவீங்க? அப்புறம் அதுல என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் அதுல இருக்காங்களா? இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிற எத்தனை குடி சார்ந்த மக்கள் அங்க பெரும்பான்மையா இருக்காங்க சொல்லுங்க. அவங்க எல்லாருக்குமான கட்சின்னு தானே சொல்றாங்க. எல்லாரும் இதுக்குள்ள வரலாம்ல, விசிகாக்குள்ள அப்படி ஒன்னும் தடை வரலாம். தலித்துகள் இயக்கங்கும் போது யார் தலித்து, எந்தெந்த குடிலாம் தலித்துன்னு தெரியணும்ல. தமிழ்நாட்டுல எந்த குடிக்கும் தலித்துங்கிற பேரே இல்ல. இது எந்த இடத்துலயும் தலித்துங்கிற பேர் இல்ல. தமிழர் குடிகள்ல மட்டும் இல்ல, பிறமொழி குடிகள்ல கூட எஸ்சி எஸ்டி பட்டியல்ல பார்த்தாலோ இல்ல எம்பிசி பிசி பட்டியல்ல பார்த்தாலோ எங்கேயுமே அந்த சொல் இல்லை. அப்ப தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு குடி தலித்துங்கிறது. கேட்டா ஒடுக்கப்பட்டவங்கம்பாங்க. அப்ப அகில இந்திய ஒடுக்கப்பட்டவங்க, தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்டவங்க, அது எந்தெந்த குடி அது தெரியணும் இல்ல. இப்ப எம்பிசி பட்டியல்ல இருக்கிற வண்ணாரர், பரியேறிங்கிற மருத்துவர் குடி, ஐங்கொல்லர் குடி, தச்சர், கருமா, பொற்கொல்லன், அந்த மாதிரி குடி. அது கூட ஒரு சிலது பிசி பட்டியல்ல இருக்கு, எம்பிசி பட்டியல்ல கூட இல்ல. இப்ப இதெல்லாம் தலித்துல உள்ளவர் தான் உருவாக்கப்பட்டிருக்கா. ஒடுக்கப்பட்ட ஒரு குடின்னா இதெல்லாம் இப்ப ஒடுக்கப்படாத உயர்ந்த இடத்துல இருக்கிற குடியா? குறிப்பா எம்பிசிஎல் பட்டியல்ல இருக்கிறது, குற்றப்பரம்பரை அந்த பட்டியல்ல இருக்கிறது எல்லாமே ஒடுக்கப்பட்ட குடி தானே. இப்ப இந்த தலித்துகள் அப்படிங்கறத பேசினாலும் கூட அதை தமிழ் சூழல்ல தானே வச்சு பேசுறாரு. இப்ப நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு சொல்லிட்டு அதுக்கு வராருல, அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு நகர்றாருல. தேவையில்லாத என்ன கிளப்பிக்கின்னு இருக்குவானா தெரியுங்களா? வராருன்னா நான் என்ன சொல்ல வர, சில இந்த வலைதளத்துல பார்த்தா ஒரு புலி குழிக்குள்ள கிடக்கு, அந்த யானை காப்பாற்றி விடுது. ஒரு சிங்கம் ஒரு மான் குட்டியை கொண்டு போய் தான் குட்டிக்கு சாப்பிட கொடுக்குது. அந்த சிங்கத்தினுடைய குட்டி அந்த மான் குட்டி கூட வெள்ளாடிக்குன்னு தாய் சிங்கம் அதை அடிச்சு கொண்டுடக்கூடாதுன்னு தட்ட வரும்போது இது ஏத்து அதுகிட்ட சண்டை போடுது. அப்ப அந்த விலங்கினத்துக்கு கூட வள்ளலார் சொன்ன மாதிரி அருள் இருக்கு. அன்பை தாண்டி அருள் இருக்கு. ஒரு குரங்க புலி அடிச்சிட்டுது. குரங்கு எளிதா கிடைக்காத புலி கிட்ட அடிச்சிட்டுது. ஒரு மரத்து மேல தூக்கி வச்சுன்னு போய் அந்த கிளை இடுக்கல அந்த குரங்க வச்சுட்டு அதை கடிச்சு சாப்பிடலாம், இது பல நாள் பட்னி சாப்பிடலான்ட்டு போகும்போது அந்த வயிற்று பகுதியிலிருந்து ஒரு குட்டி, அதை பிடிச்சிருந்த குட்டி வெளியே உழுந்துட போறோன்ட்டு அந்த புலி கிட்ட அதை பிடிக்குது. அந்த புலிக்கு அந்த எடுத்த பசி, சாப்பிடலாங்கிற ஆர்வம் அத்தனையும் ஒரு நொடியில தொலைஞ்சு போச்சு. அது மாமிசம் உண்ணக்கூடியது, அதுக்கு இறை அதுதான், வேற வழி இல்லை. ஒன்னு அடிச்சு கொண்டுதான் அது சாப்பிட்டாகணும். படைப்பு அப்படிதான், இயற்கையின் படைப்பு. போய் இதுக்காக போய் அது புல்லமைய முடியாது. அந்த இடத்துல கூட இந்த குட்டிக்கு தாயை அடிச்சிட்டமே, அந்த குட்டி கீழே விழுந்துடாம அரவணைச்சு பிடிச்சிக்கின்னு நாக்கால நக்குது. அதுக்கு பிறகு அந்த குரங்க சாப்பிடுற எண்ணமே வரல. ஒரு இதெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அருள் இயற்கை எப்படி இந்த விலங்கினத்துக்கு கொடுத்ததுன்னு தெரியல. இங்க கொலைக்கலை காட்சி பல படத்தை நான் பார்த்திருக்கேன், படுகொலை காட்சியை பார்த்திருக்கேன். பல்வேறு சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு படங்கள் நம்ம பார்த்திருப்போம். நான் காலம் பூரா போய் நான் அது பண்ண இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ராஜபட்ச கிட்ட கை குலுக்கிட்டு நின்னுக்குன்னு இந்த போரை நடத்தினது யாரு? சர்வதேசங்கள் நின்னா கூட இந்தியா அன்னைக்கு தடுக்க நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும்.
ஆனா இந்தியா தான் அந்த போற சோனியா காந்தி தான் முகமையா நடத்தினது. அவன் சொல்றவன் அந்த பிடிச்சவனே சுட்டு போயிருப்பான். உட்கார வச்சுட்டு இங்க அனுமதி கேட்கிறான். அந்த அப்ப சிங்களவனே சொல்றான், போர் முடிஞ்ச பிறகு எங்க இந்த போர் தடைபட்டுடுமோ, தமிழகத்துல கொந்தளிப்பு, மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டா அது இந்த போரை தடைப்படுத்திடுமோன்னு நாங்க எதிர்பார்த்தோம், அச்சப்பட்டோம். ஆனா அப்படி நடக்கல. அப்படி நடக்காத யார் பாத்துக்கிறது? திருவாளர் கருணாநிதி பாத்துக்கினாரு. இந்த போரை சோனியா காந்தி மட்டும் நடத்தல. இங்க திமுகவினுடைய தலைவரா இருந்த அன்றைய முதல்வராக இருந்த ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களும் இந்த போரை சேர்ந்துதான் நடத்தினாரு. அந்த 2 பேரும் இப்ப தோಳು போட்டு இருக்கிற கூட்டணியில் தான் போய் நின்று இருக்கிறது வேற. அது கூட்டணி, தேர்தல் கூட்டணின்னு எந்த கட்சி கூட நேற்று ஒருத்தம் கூட முரண்பட்டு இருப்போம், இன்னைக்கு கூடியிருப்போம். அது வேறு. தேர்தல் உடன்பாடு கொள்கையோட அதை இணைக்க கூடாது. நீங்க அப்படி நிக்கல. நாங்க திமுக கால உடும்படியா பிடிச்சிருக்கோங்கிறீங்க. திராவிடர் கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் யார் தகர்க்கணும்னு நினைச்சாலும் எங்களை மீறிதான் அது முடியும். நாங்க கேடயமா நிக்கிறோங்கிறீங்க. அப்ப திராவிட தேசியமும் இந்திய தேசியமும் நேரடியா தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. இதுதான் நம்ம 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு நாம் உணர்ந்தது. நீங்க திராவிட தேசியத்துக்கு உள்ளார இவ்வளவு முண்டு கொடுத்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னா மக்கள்லாம் சிரிக்க மாட்டான். அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு திருமாவளவன். இப்ப சீமான் மாதிரி ஆட்கள் போலி தமிழ் தேசியம் பேசிட்டு வர்றாங்க, அப்ப அதை உடைக்க வேண்டியதா இருக்கு. இன முரண்களை உண்டு பண்ற மாதிரி சீமான் மாதிரி ஆட்கள் போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க, அதை உடைக்க வேண்டியதா இருக்கு. அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. அதனால நாங்க இப்ப தமிழ் தேசியம் பேசியாக வேண்டும் அப்படின்னு திரும்ப பதிவு செய்யறாரு. அப்படி பார்த்தா இவங்க நோக்க பிரகாரம், இவங்க கோட்பாடு பிரகாரம் தமிழ் அரசன் எடுத்ததுதான் தமிழ் தேசியம். அது வெற்றி பெற்றுதா தோல்வி பெற்றுதாங்கிறது அடுத்த நிலை. அந்த கோட்பாடு தான் இவங்க வைக்கிற தமிழ் தேசியம். இந்த தேர்தல் வாக்குறுதிக்குள்ளால இந்திய அரசியல் சட்டத்தினுக்கு கீழே தமிழ் தேசியம் பேசுறது போலி தமிழ் தேசியங்கிறாங்க. அப்ப ஒருவேளை நாளைக்கு திருமாவளவன் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுல அப்படிப்பட்ட அறிவிப்பு கொடுக்க போறாரோ, இனிமே நாங்க திராவிடத்துக்குடையோ தேசியத்துக்குடையோ உடன்பட மாட்டோம், தமிழ் தேசியம் என்றால் இந்திய அரசியல் சட்டத்துக்கு உள்பட்டு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ போவது போலி தமிழ் தேசியம். அவங்க சொன்னதுதாங்க தமிழ் தேசியம்னா என்னன்னு அவங்க தானே சொன்னாங்க. இதுதான் தமிழ் தேசியம், சீமான் பேசுறது போலி தமிழ் தேசியம். அப்ப இதுதான் உண்மையா இதுதான் தமிழ் தேசியம் என்றால், அப்ப நாளைய மாநாட்டுல இப்படிப்பட்ட அறிவிப்பு ஒருவேளை அப்படி அறிவிச்சா மிக்க மகிழ்ச்சி. அந்த போராட்ட களத்துல, ஆயுதம் தாங்கிய களத்துல நான் உயிர்கொடை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அங்க இப்ப கரும்புலிகள் மாதிரி என்ன வேணாலும் பயன்படுத்திங்க, நான் வரேன். இனிமே மீண்டும் அந்த இடத்துக்கு வர முடியாது. எதிர்காலம் உங்களை தமிழின துரோகி பட்டியல தான் வரலாறு பதிக்கும். மீண்டும் அந்த இடத்துக்கு தமிழகத்துக்கு வர முடியாது. என்னங்க இது ராமதாஸுக்கும் பொருந்துமா இப்ப நீங்க சொல்றது? 2 பேருக்குமே பொருந்தும். 2 பேருமே பொருந்தும். 2 பேரும் சுயநலத்துக்காக என்ன வித்தவங்க தான். இப்ப 2 பேர் நாளைக்கு பாருங்களேன், ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஐயா வந்துட்டாருன்னாக்கா உடனே இவரு திமுக கூட்டணியில இருந்து வெளியே போவார்னு நினைக்கிறீங்களா? அந்த கேள்வி வரும்ல, நிருபர் யாராவது கேட்பாங்கல்ல, நீங்க சாதி கட்சியோட கூட்டணி இருக்கும்போது இருக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, திருமாவளவன் அவர்கள் பார்த்து கேட்பாங்கல்ல. ஆமா, இவர் என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் மடக்கி நிருபர் கேள்வி கேட்பான். சாதி கட்சி நீங்க, குடிசை குளத்தினீங்க, மரம் வெட்டினீங்க, காதல் நாடக காதலா, அதுக்கு இவங்க துணை நின்னாங்க, அதனால பல்வேறு இழப்புகள்லாம் சந்திச்சோம் அப்படின்னு சொன்னாங்களே. இதெல்லாம் நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க திருப்பி. அப்ப இவருக்கு பேச தெரியும். ஏன்னா ஐயாதான் என்ன முதல்ல அரசியல் வெளியே கொண்டு வந்தவரு, அரசியல் உலகத்தை காட்டினவரு. ஐயாதான் தாழ்த்தப்பட்ட, அதாவது பறையர்குடி ஒரு ஆண் ஒருத்தவர் ஒரு இறக்கும் பொழுது அந்த பணத்தை குடிதாகிய அந்த ஊர்ல என்ன ஒரு இது வன்னியர்கள் இருந்த தெரு வழியா எடுத்து போக கூடாதுன்னு சொல்லும் போது இவர் தான் பாடையை பிடிச்சி தூக்கி போனாரு. அதனால இவருக்கு குடிதாங்கி இந்த பட்டம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து தமிழ்நாட்டிலேயே அதிகமான அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சதை ஐயாதான்னு சொல்லுவாரு. ஐயாவுடைய கோட்பாட்டு இலட்சியார் கொள்கை தலைவரா இருக்கிறது காரல் மார்க்ஸ், பெரியாரு, அம்பேத்கர். இப்ப அது எங்களுக்கும் அது உடன்பாடு உண்டு. அதனால
ஐயாவுக்கும் எங்களுக்கும் முரண்பாடு என்று இருந்தது இல்ல, அவர்தான் என்னை வளர்த்து விட்டதே அப்படின்னு நாளைக்கு பேட்டி கொடுப்பாரு. அதுவும் கிட்டத்தட்ட உண்மைதானே. அதான் உண்மையதான் சொல்லுவாரு. அதை யாரும் மறுக்க முடியாது இல்ல. பத்திரிகை அப்புறம் எப்படியா ஏன் கேட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அன்னைக்கு எல்லாம் இப்படி சொன்னீங்களே அப்படி சொன்னீங்களே சாதி கட்சின்னு சொன்னீங்க. அந்த சாதி கட்சி பாமக எட்ட போட்டுதுங்க, அது வேற பாமக. அந்த பாமகவுல தான் இதெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் எட்ட போட்டாங்க. இப்ப தூய்மையான பாமக ஐயா கிட்ட இருக்கு. ஐயாவே அந்த சாதி வெறி பாமக பிடிக்கலன்ட்டு தான் அதை ஒதுக்கி விட்டு எட்ட விட்டாரு. துவக்க காலத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து உருவான விடுதலை சிறுத்தைகள் அமைப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியும் காலப்போக்குல ஒரு காலகட்டத்துல ரெண்டுக்கும் மோதல்லாம் இருந்தது. துவக்க காலத்துல ரெண்டு குடிகளுமே சேர்ந்து அடிச்சுக்கினாங்க, போனாங்க, மோதல் இருந்தது, அழிவு இருந்தது. அதுக்கும் பிறகு சிந்திச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நிக்கணுங்கிற ஒரு சூழல்லாம் வந்தது. ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வந்துட்டுதுன்னு நினைச்சோம். ஏன்னா வட தமிழ்நாட்டுல உள்ள பெருங்குடி மக்கள் வன்னியர் குடியும் பறையர்குடி மக்களும் இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அடுத்து தேவேந்திரர் குடி இவங்கள ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அதிகமான மக்கள் தொகை வந்து விடுது, ஆட்சி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம், திராவிடத்தை ஒழிச்சுள்ளாங்க. ஆனா உலகிலேயே மிகச்சிறந்த ராஜதந்திரியான ஐயா திரு கருணாநிதி அவர்களுக்கு முன்னாடி இவங்களுடைய அரசியல் உத்தியெல்லாம் பலிக்கல. அவங்க ரெண்டு பேரையுமே வாங்கி திருமாவளவனை உள்ள வச்சுக்கின ராமதாஸை வெளியே தள்ளுறது, ஐயா ராமதாஸ் உள்வாங்கிக்கின திருமாவளவனை வெளியே தள்ளுறது, இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளால பிற்காலத்துல உட்பகையை மூட்டி விட்டதே அவர்தான். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா திருமாவளவன் பின்னாடி நம்பிக்கை இழந்த மக்கள் அதிகரிச்சுக்கினே வராங்க. அந்த பறையர்குடி மக்களோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள்ங்கிறவங்க விடுதலை சிறுத்தை இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் தாங்க இருக்காங்க. அந்த அமைப்பு பொறுப்புல இருக்கிறவங்க, அதை வச்சு பிழைக்கிறவங்க மட்டும் அங்க நிக்கிறாங்க. பெரும்பான்மை மக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் நோக்கி இளைஞர்கள் போயின்னு இருக்காங்க. பாமகவிலும் அதே நிலைதான். பாமகவிலேயே அதே நிலை. அங்கேயும் மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு கட்சி மாறி மாறி வச்சு கூட்டணி வச்சதால இது நம்பி இனிமே புண்ணியம் இல்லைன்ட்டு அங்க இருந்து வேற வேற அப்படி கலைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த காலகட்டத்துல என்ன செய்யணும்னா பறையற வச்சுக்கினே பறையற அடிக்கணுங்க. உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம ஏற்கனவே வன்னியர் குடிக்கும் பறையர் குடிக்கும் மோதலை உருவாக்கி இரண்டு தமிழ் பெருங்குடிகளை முட்டை விட்டு ஒன்று சேராத ஆக்கி இவங்க ஆட்சியில உட்கார்ந்து சுகங்கண்டாங்க. இப்ப அதையும் மீறி இரண்டு குடியில் இருந்த மக்கள் இந்த இரண்டு அமைப்புக்கும் வெளிப்படும் பொழுது அடுத்த கட்ட நிலை என்னன்னா பறையர் குடியும் வன்னியர் குடியும் முட்டை வர்றது இல்ல, பறையர் குடின்ற முட்டை வருது, வன்னியர் குடி கிட்ட முட்டை வர்றது. இப்ப அதுக்கு சான்று என்னன்னாக்கா இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பறையர் குடி தானே, ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தையால அடிக்கிறான். அடிச்சவன் மேல வழக்கு இல்ல, அடிப்பட்டவன் மேல வழக்கு. காரணம் என்னன்னா அடிச்சவனுடைய அரவணைப்பு அரசு அரவணைப்பு இருக்கு, அரசனுடைய அரவணைப்பு அடித்தவர் பக்கம் இருக்கிறது. அப்ப அடி வாங்கின மேல வழக்கு இல்ல, குண்டாசு. இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எங்க கிட்ட சார்பா இருக்கக்கூடிய பறையர்குடியை சேர்ந்தவன் அடிச்சாலும் உங்க நிலைதான், நீங்க உருப்படணும் தப்பிக்கணும்னா என் கூட ஓட்டிக்கிங்க. இதே நிலை நாளைக்கு பாமகவில் வரும். ஒருவேளை நாளைக்கு திமுக ஆளுங்கட்சியா நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் ஐயா அங்க கூட்டணியில போயிருந்தாருன்னா ஐயாவுக்கு கண்டால அவர் அன்புமணியினுடைய தலைமையில இருக்கிற பாமக தொண்டர்களுக்கும் இந்த தொண்டர்களுக்கும் மோதலை திமுகவே உருவாக்கும். அவங்க அடிச்சுக்க மாட்டாங்க, இவங்களே உருவாக்குவாங்க. அப்ப இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவ எதிர்த்தரப்ப அடிப்பான். ஆனா அடிச்சவன் மேல வழக்கு இருக்காது, அடிப்பட்டவனுக்கு குண்டா சட்டம் போடப்படும். இதுதான் நடக்கும். அப்ப இருகுடி மோதலை தவிர்த்து கால மாற்றத்துக்கு ஏற்ப குடிக்குள்ளதையும் குடிமோதலை கொடுப்பது, இதுல மிகப்பெரிய ராஜதந்திரம் திமுகவுடைய தந்திரம். இங்க முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், திமுக அண்ணா திமுக ரெண்டும் ஒண்ணுதாங்க. இவங்க பெரியார் கோட்பாடை புடிச்சு நிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க அதுல அவ்வளவு பற்றற்று அதை முன்வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் கோட்பாடு தத்துவம் எல்லாமே அங்கதானே, அங்கிருந்து தானே வருது.
இவங்களுக்கு அடிப்படை கோட்பாடு பொருளாதார எட்டுவது, அவ்வளவுதான். இந்த மண்ணு மலை, இப்ப நீங்க எடுத்துக்கீங்க, அதிமுக வந்து தமிழர் தானே. தமிழ் தேசிய சிறப்பு சீமான் போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தமிழ் ஆகணும்னா எடப்பாடியார் ஆண்டாரு, ஓ பன்னீர்செல்வம் ஆண்டாரு, தமிழ் தானே. அப்புறம் அது கூட விட்டுட்டு போலாம், போய் கூட்டணி வைக்கலாம்ல. ஏன் முடியல? தமிழரே இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்கானவர் அல்ல. தமிழ்நாட்டு இயற்கை வளங்கள் மீதோ மக்கள் மீதோ வளர்ச்சி மீதோ உண்மையான வளர்ச்சி மீதோ அக்கறை கொண்டவர்கள் அல்ல. அவங்க எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துல அந்த குட்டையில ஓர்ன மட்டும் தான். எங்க போனாலும் பொருளாதாரம் சம்பாதிக்கணும். அதிமுக பேரில் மலை உடைக்கப்படலையா, மணல அள்ளப்படலையா? டிஎன்பிசி தேர்வுல வந்து வடநாட்டுக்காரன் தமிழ்நாடு மட்டும்தான் எழுதலான்னு, தமிழ்நாட்டுக்கு வெளியால இருந்து எழுதலான்னு கொண்டு வந்தது யாரு? ஓபிஎஸ் காலத்துல தானே சட்டம் தளர்த்தந்து. இப்ப அவங்க மட்டும் வந்து அவங்க காலத்துல சாராய கடை நடத்தலையா? இது இந்த இனத்துக்கு கேடானது, எதிர்கால பிள்ளைங்களுடைய வாழ்வு அழிக்கன்னு தூக்கிட்டாங்களா? அது அல்ல. இவங்க எல்லாமே ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு தலைமைன்னு தான் சொல்லணும். அரசியல் கட்சி பணம் சம்பாதிக்கணும். இப்ப இங்க திருமாவளவன் ஆளுங்கட்சியை சார்ந்து நிக்கணுங்கிற நிலையோ இல்ல ஐயா டாக்டர் மருத்துவர் வந்து 4 சீட்டு வாங்கணுங்கிறத எல்லாம் பொருளாதாரத்தை நோக்கி தானே, அடிப்படை பொருளாதாரம் தானே. அப்ப இதுல இவங்களெல்லாம் பிரிச்சு விட்டது திமுகன்னு கேள்வி கேட்டீங்கல்ல, இதுல 2 இருக்கு. திமுகவுடைய பங்கு இருக்கு, இவங்களுடைய அந்த பொருளாதார ஈட்டலுடைய போட்டி மனப்பான்மையும் இருக்கு. நான் பெரியவனா நீ பெரியவனா? இப்ப நீ பெரியவனா நீ கனமா சம்பாதிப்ப, நான் பெரியவனா நான் கனமா சம்பாதிக்கலாம். அப்ப யாரு அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது? அடிப்படை அங்க வந்து கொள்ளடிக்கிறதா நோக்கம். அந்த கொள்ளை கூட்ட தலைவனா யாரு வர்றதுங்கிற போட்டி. அது கூட அந்த போட்டிக்கு பின்துணையாக உந்து சக்தியாக ஏதோ ஒரு வகையில் மறைமுகமா திமுக இருக்கும். ஓகே, இப்போ வேற சில புது கேள்விகள் வைக்கிறாங்க சீமானை நோக்கி. நீங்க பாத்தீங்கன்னா இதே எடப்பாடி அவர்கள் என்னதான் வந்து திராவிட கட்சியில இருந்தாலும் கூட அவர் தைப்பூசத்துக்கு, தை முதல் நாளுக்கு விடுமுறை கொடுத்திருந்தாரு, நவம்பர் 1ஆம் தேதி விடுமுறை கொடுத்திருந்தாரு. இப்படி தமிழர் நலன் சார்ந்த ஒரு விஷயங்களை நம்ம கோரிக்கை வைக்கும் போது ஏற்கிறாரு. 2வது, அவர்னால சீமான் வந்து தனித்து நிற்கிற அந்த ஒரு உத்திங்கிறது சீமானுக்கு கை கொடுக்குமான்னு தெரியல. அது நீண்ட காலத்துக்கு மேல கை கொடுக்கலாம். ஆனா உடனடியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து எடப்பாடிக்கு இருக்கு. அதனால எடப்பாடியை ஆதரிக்கிற அந்த போக்கை வந்து தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பா நாச்சியால் சுகுந்தி என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, சீமான் அவர்கள் முன்பை போல திமுகவை எதிர்க்கிறது இல்ல, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அவர் அப்படியே மட்டுப்படுத்திக்கிட்டாங்க எதிர்ப்பு குரலை, திமுக நோக்கி அவங்க எதிர்ப்பு குரலை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மலை உடைக்கிறது, காடு அழிக்கிறது, கனிம அழிப்பு, இயற்கை கொள்ளை, நச்சாலையினுடைய கழிவு, ஒட்டுமொத்த மக்களுக்கு சிறுநீரக பாதிப்பு, அனைத்து தொல்லைக்கும் கேடு இந்த ஆட்சி. இன்னைக்கு கூட போய் போராட்டத்துல கடந்து கைதாகிறாரு. இதெல்லாம் யாரை நோக்கி? அமெரிக்காவில் இருக்கிற அரசு நோக்கியா? திமுகவை நோக்கி விமர்சனம் வைக்கலன்னா என்ன? திமுக கட்சியில இருக்கிறவங்க இல்ல அந்த பக்கம் இருக்கிற ஐடி விங்கில இருக்கிறவங்க சீமான தனியா ஒரு படம் எடுத்து போட்டு பாவாடை கட்டி விட்டு டான்ஸ் போட விட்டு இந்த மாதிரி ஆட விட்டு எல்லாம் போடுறாங்களா? அப்படி தனிப்பட்ட ஸ்டாலினியோ தனிப்பட்ட உதயநிதியோ இல்ல அந்த யாரோ ஒரு தனிப்பட்ட நபரை விமர்சிச்சாதான் சீமான் திமுக விமர்சிக்கிறாருங்கிற பொருளா? நம்மளுக்கு தனி மனித விமர்சனம் இல்ல, அரசியலுடைய சட்ட ஒழுங்கு, ஆட்சியினால் வரக்கூடிய தீமைகள், அதை தான் சுட்டி காட்ட முடியும் ஒழிய அவங்க செய்யற மாதிரியே ஒவ்வொரு தனி மனிதனையும் போய் நம்ம விமர்சனப்படுத்த முடியாது. இல்ல தனி மனிதர் தேவையில்லை. இப்ப இதே திருமாவளவன் வந்து தனி மனிதர் சீமான் பேரை கூட சொல்லாம ஆனா போலி தமிழ் தேசியம்ங்கிறாரு, கருத்தியல் ரீதியா பேசுறாருல, அந்த திருமாவளவன் கூட வலுவான ஒரு பதில் நேரடியாக நாம் தமிழர் தலைமையில இருந்து வரமாட்டேங்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், சீமான் வந்து பதில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாதா? அவ்வளவு முட்டாள மக்கள் இருக்கான். மக்கள் இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்குது? ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையும் எவன் போய் நிக்கிறான், எவன் நிக்கல. விஜய் வந்து இன்னைக்கு அரசியல்ல குச்சி நிக்கிறான், அவனுக்கு வந்து அவன் தான் முதலமைச்சரா வரணும்னு கேட்கிறான். அவன் கோட்பாடுன்னா என்னடா அந்த தொண்டரை கேட்டா தெரியல, உங்க குறியீட்டு தலைவர்கள் யார பேரை சொல்றான்னு தெரியல. இதெல்லாம் பார்த்து இருக்கிற மக்களுக்கு அவங்கதான் பைத்தியம்னா இவனுமா பைத்தியம்? செய்தி கேட்கறீங்கல்ல, ஒவ்வொரு நாளும் யாரு களத்துல நிக்கிறான், என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத அவனுக்கு இருக்கிற அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கணும்ல.
அப்ப இவன் பேசுற காடு மலை வளம் இதெல்லாம் என்ன? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழிவை சந்திச்சுக்கணும் இருக்கும். முற்றிலும் 199 விழுக்காடு இன்னைக்கு எல்லாருமே நோயாளி ஆகிட்டான். ஏதோ கிட்னி ஃபெயிலியரு, நுரையீரல், கேன்சர், இப்படி எந்த காலத்திலும் இல்லாத உச்சபட்ச நோய் மக்களை இன்னைக்கு தவிக்கணும் இருக்கு. குழந்தை கருத்தரிக்காத ஒரு சூழல் வந்துட்டது. எத்தால பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம்னு வச்சுன்னு இருக்கா. இதெல்லாம் ஏன், எதனால யாராவது சிந்திச்சு பார்க்கணும்ல? எங்கேயோ தொழிற்சாலை போட்டு தொழிற்கழிவு விடுறாங்கன்னா ஆறு நீர் ஓடன ஆறுல இன்னைக்கு ரசாயன கழிவுகள் போயின்னு இருக்கு. ஆற்று பகுதியில் அடி நிலத்தடிக்கு போன நீர் தான் உன்னுடைய வயலுக்கும் உன்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற போர்வெலுக்கும் வந்தது. இன்னைக்கு அதே ரசாயன கழிவு உன் வீட்டு போர்வெலுக்கு வருது. நீ சுத்தமான குடிநீர் போர்வெல் வாட்டர் சாப்பிடறா சாப்பிடுற. இப்ப நெய்வேலியை சுற்றி வட்டாரம் முழுக்க கிட்னி ஃபெயிலியரு, மெக்னீசியம் அதிகமா கலந்துருக்குங்கிறான். 99 பூரா கிட்னி ஃபெயிலியரு. இப்ப இதெல்லாம் எடுத்து சாடும் பொழுது இங்க அதுதாங்க சீமானுடைய அரசியல் வேற, மத்தவங்க அரசியல் வேற. அதை புரிஞ்சுக்கணும். நாளைக்கு முதலமைச்சர் இது எல்லாமே சீமான் அட்ரஸ் பண்றாரு. அதுல யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. ஆனா இப்போ உதாரணத்துக்கு தமிழர் முன்னேற்ற கழக தலைவர் அதிகமான என்ன கேட்கிறாருன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது என்ன மீறி கட்டிட முடியாது அப்படின்னு சீமான் சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு அவரை மீறி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் கைமாறிடுச்சு, 400 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஒண்ணு அவரை மீறி நடந்துகிட்டு தான் இருக்குங்கும் போது அவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்றாரு, என்ன மீறி நடக்காதுங்கிறாரு. ஆனா அவர் நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தமிழ் தேசிய கண்ணு இருக்கு. இந்த திராவிடத்தையும் இந்திய தேசியத்தையும் சாராத அவங்க எல்லாம் நிகழ்ச்சி நடத்துறாங்க. என்ன கூட அந்த அழைப்புக்கு கூப்பிட்டாங்க. இவங்க அத்தனை பேருடைய கருத்து என்னன்னாக்கா, உடனடி கேடு விளைவிக்கக்கூடிய திமுக பொறுப்புல இருந்து நீக்கணும்னா நம்ம எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறாங்க. இப்ப சீமானுக்கு இப்ப நம்ம ஆதரவு கொடுக்கறதுனால சீமானும் வர போறதில்ல, எடப்பாடியும் வர போறதில்ல. அது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துடும், எடப்பாடிக்கு தான் ஆதரவு கொடுக்கணுங்கிறாங்க. இப்ப 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கீங்கல்ல, இப்ப 1000 ஏக்கர் எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, ஏன் இவங்கள யாரும் போய் அங்க களத்துல நின்று போராடல? அப்புறம் என்ன தமிழ் தேசிய அமைப்பு நீங்க? அப்ப போராடவும் வரமாட்டீங்க, போராடணும்னே நொட்டம் சொல்லுவீங்க. அதான அவங்க நிலைப்பாடு. சரி, எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்துரும். சீமானே கூட நாளைக்கு எடப்பாடி கூட கூட்டணி போட்டுட்டோம் நம்ம சொல்லியே கூட போட சொல்லணும் வச்சுக்க, அவர் கேட்க மாட்டாருங்கிறது வேற. அப்படி ஒரு பேச்சுக்கு சொல்றார். எடப்பாடி வெற்றி பெற்று விடுறாரு, மறுநாளே சாராய கடை இந்த தமிழ்நாட்டுல முற்றிலும் அகற்றப்படுமா? சட்ட ஒழுங்கு சீர்பட்டுடுமா? லஞ்சம் அது பொறையோடி போய் கிடக்கு. அரசியல்வாதிகள்ல இருந்து அரசு துறை அதிகாரி அலுவலர்கள் ஊழியர்கள் முதல் கொண்டு பொறையோடி போய் கிடக்கு. முற்றிலும் நாளைக்கு எடப்பாடி நீக்கிடுவாரா? தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்துடுவாரா? தமிழ் வழி கல்வியை தூக்கி பிடிக்கிறதுக்கு அனைத்துக்குமான ஏற்பாடு பண்ணிடுவாரா? ஏங்க அவர் இருக்குள்ளதாங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது, அந்த ஆட்சியில் தானே. இன்னைய வரைக்கும் விசாரணை உண்டா? இதெல்லாம் அப்பதான் நடந்தது. நீங்க சொல்ற இந்த விஷயங்களை மாத்துறதுக்கு சீமானுக்கு ஒரு நேரம் தேவைப்படும்ல, அவரும் வந்த உடனே இதெல்லாம் மாத்திர முடியாதுல்ல. அதுதான் சொல்றா. சீமான் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றுறது இல்லை, அதுதான் அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றங்கிறாரு. அடிப்படை சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வராம அரசியல்ல போய் உட்கார்ந்த மாற்றத்தை கொண்டாந்துட முடியாதுங்க. மக்கள் இன்னைக்கு 36 லட்சம் பேரு ஒத்த பைசா காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்கானா இல்லையா? வாக்கு போட்டிருக்கால நாம் தமிழருக்கு 2 விழுக்காடுல இருந்து 3 விழுக்காடு 4 விழுக்காடுன்னு இன்னைக்கு 8 சொச்சம் வந்து நிக்கிறாருன்னா, அப்ப மக்கள் பண்பட்டுக்குனே வராங்க. இந்த பண்பட்ட மக்கள் இன்னும் ஒரு கொடுங்கோல் ஆட்சி, இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் அது வர்றது. திமுக வருதா அண்ணா திமுக வருதுங்கிறது அடுத்தது. ரெண்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். இதுல எதுவும் குறைய போறதில்ல. இப்ப அடுத்த ஒரு 5 ஆண்டு கொடுங்கோலை சந்திக்கும் பொழுதுதான் இந்த மக்கள் திருந்துவாங்கன்னா வேற வழியில அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப திருந்தி இவங்களா வரணும். வானா இந்த பேய் 5 ஆண்டு காலம் நம்மளை பிடிச்ச ஆட்டுன்னு பிரசாசன் போனோம், பிரசாசன் பிடிச்ச ஆட்டுன்னு திரும்பி பேயிட்ட போனோம்,
பேயும் பிசாசும் ரெண்டுமே வேணாம். அன்னைக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி, நமக்கான ஒரு கட்சி இல்ல. இன்னைக்கு வந்துட்டது, வளர்ந்துட்டது, இளம் பிள்ளைகள் கூட்டம் கூட்டமா பின்னாடி நிக்குது. நம்ம அங்க போய் நிக்கிறத தவிர வேற வழி இல்ல. அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்காலம் வாழ முடியும்னு நிலைக்கு மக்கள் வந்தால் ஒழிய இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை சீமான் கிட்ட கொடுக்குற நேரத்துல அவர் அதை பூராமே செய்ய முடியும். ஒரே நாள்ல வந்து மது விலக்கு எடுக்க முடியும். அதுக்குதான் மாற்று திட்டம் சொல்றாரு. மாற்று திட்டம் சொல்றாரு. நம்ம வீட்டுல தினமும் குடிச்சு பழகினவனை வந்து மொடான்னு நிறுத்திட்டாக்க தற்கொலை பண்ணின்னு செத்துருவான். புரியுதுங்களா? குடியாரன்னா தற்கொலை பண்ணின்னு செத்துருவான். இப்ப அந்த இடத்துல தான் கள்ள கொண்டு வர்றாரு. மாற்று பொருளை கள்ள கொண்டு வரும்போது பண தொழில் வளர்ச்சி ஏற்படுது. அதனால அடிமட்ட மக்கள், அந்த நிலம் சார்ந்தவன், அந்த தொழில் சார்ந்த மக்கள் பிழைக்கிறான். கார்பரேட் கம்பெனி பிழைக்கல. அதை கொண்டு வந்து அதையும் பைய குறைச்சி மது அல்லாத நாடாக்கிறதுக்கான ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதை நிறுத்த முடியும். ஆனா அதை நிறுத்தத்துக்கான முயற்சிக்கு அவர் எடுக்க ஆரம்பிச்சிடாரு. முதல்ல வந்து ஒயின் ஷாப் நிறுத்தப்பட்டுடும். ஏன்னா இந்த சாராயால பூரா 2 கட்சிக்காரன் தான் இருக்கு. அதிமுக திமுக தான் இருக்கு. எவன் வந்தாலும் அதை நிறுத்த மாட்டான். அப்ப அதே மாதிரி வந்து அரசியல்வாதி ஊழல் லஞ்சம்னு வாங்கினா அன்னைக்கே உனக்கு வேலை இல்லை. ஒரு சட்டத்தை போடுங்க. முதல்ல அமைச்சர் ஒழுங்கா இருங்க. அந்த சட்டம் வந்து அமைச்சரை கட்டுப்படுத்துற சட்டமா இருந்தா கீழே வந்து அரசு ஊழியர்கள் ஒழுங்கா இருக்க போறான். எல்லா இடத்துலயும் இப்ப இதே போராடுறாங்க மக்கள்னாக்கா, போராடுறவங்களுக்கு ஒழுங்கா பணி நிரந்தரம் கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய ஊதியத்தை கொடுத்தாக்கா ஒன்னும் இல்லைங்க. அவங்க வீட்டுக்கு இப்ப 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான். எங்க போயிருக்கு அந்த பணம் பூரா? திமுக அரசியல்வாதியுடைய வீட்டுக்கு தான் போயிருக்கு. அந்த காசு எடுத்து தானே தேர்தலுக்கு செலவு பண்றான். வீட்டுக்கு ஓடி போய் அவன் ஊர்ல குண்டாங்கோவல போடவேட கொடுத்துன்னு இருக்கான். இப்படி கொடுக்குறானுங்க. இது உன் வீட்டுக்கு கொண்டு போகாத மக்களுக்கே திருப்பி கொடுத்தா போதுங்க. நாட்டுல இருந்து வர வருவாய மக்களுக்கே செலவு பண்ணீங்கன்னா போதும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒழுங்கா மக்கள் காமராஜர் ஆள அநேக காலகட்டத்துல வருவாய் குறைந்த காலகட்டத்துல ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அவர் கொடுக்கல. ஒரு டேம் அணைக்கட்டு ஒண்ணு கோமுகு டேம்னு நினைக்கிறான். திட்டமிடல் மதிப்பீட்டு பணத்துல இருந்து அன்னைய தொகை 1500 ரூபாயோ ஏதோ மீந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஒப்பந்த விட்டத்துல இவ்வளவு தொகை நீங்க திட்டமிட்டதுல இருந்து ஒதுக்கீடு பண்ணதுல மீந்து இருக்குங்க. இதுக்குள்ளாலேயே நாங்க அதை செவரவே கட்டிருக்காங்க. சும்மா இல்ல. இன்னைக்கு அவங்க காங்கிரஸ் காலத்துல கட்டின கட்டுமானத்துல ஒரு கல்ல பேத்தெடுக்க முடியாது. ஆனா கடந்தாண்டு திமுக பணியாரத்துல பாலம் கட்டிட்டு போறான். கட்டி திறப்பு நடத்தி அடுத்த ஒரு 10 நாள்ல வந்த வெள்ளத்துல பாலம் இல்ல கூட்டுது. அப்படி கட்டுமானம் இல்ல. காங்கிரஸ் கேட்ல முறையான கட்டுமானம் பண்ணி அதுலயும் மீதி தொகையை எடுத்து அதை அடுத்த ஒரு திட்டப்பணிக்கு செலவு பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னாக்கா நாட்டினுடைய முதல்ல தற்சார்பு பொருளாதாரம்னா என்னங்க? நீங்க வந்து தொழிற்சாலையை பெருக்கிட்டோம், தொழில் வளத்தை பெருக்கிட்டோம். எந்த தொழில் வளத்தை பெருக்கிறீங்க? பன்னாட்டு கம்பெனிகளுடைய நச்சுத்தன்மை உள்ள ஆலைகளை இந்த மண்ணில கொண்டு வந்து என் மண்ணு, நீரு, காற்று மாசுபடுத்தக்கூடிய கையோடு பெற்றுக்குன்னு இந்த தொழிற்சாலைகளை கொடுத்துருக்கீங்க. இப்ப சீமான் சொல்றதுன்னா இந்த அத்தனை தொழிற்சாலைகளை நாளைக்கு அகற்றப்படும். தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த தொழிற்சாலை. இப்ப கரும்பு இருக்கு, ஒண்ணு இல்ல பண்டூட்டி இருக்கு, எடுத்துக்கீங்க. இங்க இப்ப பண்டூட்டி நெய்வேலி சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் எடுத்துக்கினாக்கா முந்திரி மேலாண்மை இருக்கு. முந்திரி ஏற்றுமதி பண்ணக்கூடிய மேலாண்மை தரப்படுத்துதல் அது இருக்கு. பெலாக்காய்க்கு என்ன வரலீங்க? இந்தோனேஷியால பெலாக்கெல்லாம் தர மேம்பாடு படுத்துறான். 6 மாசத்துக்கு அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி 6 மாசம் வரைக்கும் உணவு உண்ணக்கூடிய பொருளாதார மாற்றுறாங்க. மதிப்பு கூட்டுதல் செய்யறாங்க. அந்த மதிப்பு கூட்டுதல் இன்னைக்கு அரசு வந்து ஒரு தொழிற்சாலைய ஒரு 10 தொழிற்சாலை 100 தொழிற்சாலை அந்த பலாமரம் இருக்கிற பகுதியில வச்சா இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பலாக்கா அன்னைக்கு 500 ரூபாய் போகுங்க. அப்ப அந்த விவசாயி வந்து செழிப்படைகிறான்ல, வறுமை போகுது இல்ல. இதுதான் தற்சார்பு பொருளாதாரங்கிறது. அப்ப அந்த தொழிற்சாலையில வேலை கிடைக்குது. அந்த மக்களுடைய விவசாய பொருளே வந்து மதிப்பு கூட்டப்பட்டு அது ஏற்றுமதி பொருளா மாற்றப்படுது. அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் விளையக்கூடிய பொருள் அதுக்குள்ளாலதான் ஆடு மாடு கோழி எல்லாமே அதுக்குள்ளாலதான் வருது. வேளாண் பொருள்கள் அதுதான் வருது. இதுதான் தற்சார்பு பொருளாதாரங்கிறது. அப்ப உணவு வந்து மிச்சப்படுது, திகட்டல் நிலை ஏற்படுது.
தேவைக்கு போக மிச்சமாகுது, ஏற்றுமதி பண்றோம். அப்ப உலக நாடுகளுக்கும் உணவை ஏற்றுமதி பண்ற முதல் நாடா தமிழ்நாடு கொண்டு வர முடியும். அப்ப உங்களுடைய வருவாயிலிருந்து அரசு கல்வி, இலவச கல்வி, தரமான இலவச மருத்துவம், தரமான குடிநீர். நீங்க தரமான குடிநீர் வேணாம், குளத்துல இருக்கிற தண்ணி கூட எடுத்து குடிக்கலாம். இந்த நச்சாலையை நீக்கிட்டாலே தரமான குடிநீர் தாங்க. அப்ப நீர் மேலாண்மை, ஆறுகளை செப்பனிடுறது, ஆறுல இருந்து ஏரி குளங்களுக்கு வர கால்வாய்களை தூர்வாரி செப்பனிடுறது, ஒவ்வொரு குளங்களையும் பெருங்குளம் சிறு குளங்களை தூர்வாடுறது. வீராண ஏரி இது வரைக்கும் தூர்வாரல, இப்படி சபரம்பாக்க ஏரி, ஒவ்வொரு ஏரிகளையும் பேரேரிகளை தூர்வாரி சீரேரிகளை தூர்வாடுறது. நகர பகுதியில சாக்கடை கழிவு திட்டத்தை ஒழுங்குபடுத்துறது. சென்னை போன்ற மாநகர்ல மழை நீர் பெஞ்சாக்கா அனைத்தையும் கூவார நீங்க மிகப்பெரிய சாலை போக்குவரத்தை கொண்டு வரலாம். எத்தனை கோடி செலவு பண்றீங்க? வீராணம் திட்டத்தை 8,000 ஒதுக்கிட்டு சிமெண்ட் கொலை செஞ்சு பழா போட்டு போனீங்க. கோவ நதிய 2 பக்கமும் சுவர் எழுப்பி மேல பலமான காங்கிரீட்டை போட்டு சாக்கடை நீரே அதுல கலக்காம நன்னீர் ஓடுற அளவுக்கு கொண்டு வந்து படகு போக்குவரத்து கொண்டு வரலாம். இல்லையா, காங்கிரீட்டால மூடிட்டீங்கன்னா பெருஞ்சாலை ஆயிடாது. மேல சாலை, கீழே ஆறு போய்கின்னு இருக்கும். இப்ப மழை நீர் எங்கெங்கெல்லாம் வடிஞ்சு வருமோ அது பூராமே நீங்க கீழே கொண்டு வந்து இணைச்சிட்டீங்கன்னா சென்னையில நீரே நிக்காது. ஆனா திமுக அரசுல திட்டங்கள் எல்லாம் ஒதுக்கப்படுது. என்ன பண்ணுது? நிதி ஒதுக்கப்படுது. ஒதுக்கி அது எங்க போய் ஒதுங்கணுமோ அங்க ஒதுங்கிடுது. ஆண்டாண்டுக்கு தண்ணி தான், ஆண்டாண்டுக்கு படகு சவாரி தான். அதான் அங்க நீடிச்சுக்கின்னு இருக்கு. அதனால மக்கள் நலன் மேல அக்கறை கொண்ட ஒரு அரசா இருக்கணும். அது இப்ப தமிழை மட்டும் வந்துட்டாக்கா பண்ணிடுவாங்கன்னா இல்ல. தமிழர்களையும் மக்கள் நல மேல அக்கறை கொண்ட தன்னலமற்ற தலைவனால் மட்டும்தான் அது முடியும். சீமானே நாளைக்கு வந்துட்டு சரி அவர் இந்த திமுக போல பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு போனாக்கா அது நடக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு தலைமையை தான் தேர்ந்தெடுத்தாகணும். அதுக்கு அங்க போகல, தமிழர்கள்லயே ஒரு தலைமையை கொண்டு வாங்க. இப்ப சொன்னாங்கல்ல, போலி தமிழ் தேசியம், சீமான் பேசுறது நாங்க தான் சுத்தமான தமிழ் தேசியங்கிறீங்க இல்ல, வாங்க அரசியல் கட்சி களமாடுங்களை வந்து இறங்கி. அங்கேயே வர மாட்டேங்கிறீங்க. சீமா சரியில்லைப்பா, சரியில்லை விட்டுடு. இப்ப எங்களை போல தமிழ் தேசியவாதிகளுக்கு சீமான் சரியில்லை. இப்ப நான் எனக்கு இன்னொரு தமிழ் தேசிய தலைமை இங்க இயங்கணும். ஒரு தலைமை இல்லையே எனக்கு. அரசியல் இயக்கமான வாக்கரசியல் இயக்கமான ஒரு இயக்கம் இல்லையா? இப்ப அங்க திராவிடத்துல 2 இருக்கா. திமுக பிடிக்காத திராவிட அதிமுகவுக்கு போறான், அதிமுக பிடிக்காத திராவிட திமுகவுக்கு போறான். காங்கிரஸ்ல கூட அப்படி இருக்கு. தேசிய கட்சி தான். காங்கிரஸ் பிடிக்கலாம் பிஜேபி போகலாம், பிஜேபி பிடிக்கலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். அது அப்படி தமிழ் தேசியவாதிகளுக்கு சீமான் பிடிக்கலாம், நான் எங்க போறதா சொல்லுங்க. எனக்கு அடுத்த தமிழ் தேசிய வாங்க நெடுமாற ஒரு திருமாவளவன் ஐயா மருத்துவர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உறுதி எடுங்க. தேசிய இயக்கங்களோடும் திராவிட இயக்கங்களோடும் எந்த காலத்திலையும் சாவர வரைக்கும் நாங்க ஒண்ணு சேர மாட்டோம்னு உறுதி ஏற்றுட்டு ஒரு தமிழ் தேசியத்தை கட்சியை எழுப்புங்க, அரசியல் கட்சியா. அப்புறம் இங்க சத்தியம் பண்ணிட்டு நாளைக்கு போய் கூடாது. என் ஊர்ல ஏதாவது வாரிசு அரசியல் வந்தா நடுரோட்ல வச்சு செவக்காலட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி வந்து கொண்டாந்து விட்ட மாதிரி எல்லாம் அப்புறம் நாளைக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க சொன்னா சத்தியம் பண்ணாலும் மக்கள் எடுத்துக்க மாட்டான். நீங்க ஏற்கனவே பல பொய் சத்தியங்கள் பண்ணதால ஏத்துக்க மாட்டான். அவங்க வர வேணாம், புதிய தலைமையில் வாங்க. ஆனா அதுக்கும் வரமாட்டாங்க. பனைமரமும் ஏறக்கூடாது, நொங்கு வெட்டியும் நோண்டக்கூடாது. எவராது வெட்டி கத்தியில எடுத்து வச்சாருன்னா இது முத்தன நொங்கு, இது இள நொங்கு, நொட்டஞ்சொல்ல மட்டும்தான் எங்களால முடியும் மொழிய. அது போலி தமிழ் தேசியம். திராவிடத்துக்கு காலை உடும்பி புடியா பிடிச்சிருக்கிறது தான் தூய தமிழ் தேசியமா சொல்லலாம்.